திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருக்கப்பட்ட விவகாரத்தில் அலட்சியமாக பதிலளிப்பதா என அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் 6 மணி நேரம் உணவு மற்றும் தண்ணீரின்றி காக்க வைக்கப்பட்டது தொடர்பாக பக்தர்கள் புகார் தெரிவித்த போது அமைச்சர் சேகர் பாபு திருப்பதி கோயிலில் மட்டும் 24 மணி நேரம் நிற்பான் என்று ஒருமையில் அலட்சியமாக பதிலளித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கோபாலபுரம் குடும்பத்திற்கு நெருக்கம் என்ற ஆணவத்தில் அமைச்சர் சேகர் பாபு ஆடிக்கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டிருக்கும் அவர் தனது ஒவ்வொரு தவறுக்கும் அமைச்சர் சேகர் பாபு பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றன. இதற்கிடையே அதிமுக பிரமுகர் செந்தில் முருகன் என்பவர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதாக கூறி செந்தில் முருகன் நீக்கப்பட்டிருப்பதாக அதிமுக தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பொழிய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்திருக்கின்றனர். நன்னிலத்தை அடுத்த குடவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா உள்ளிட்ட நெற்பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று பொழிந்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாயின. இதனால் வேடை அடைந்திருக்கும் விவசாயிகள் அரசு தலையிட்டு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் விடுமுறை இறுதி நாளை முன்னிட்டு பெரியபாளையத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பவானி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமானவர்கள் குவிந்தனர். இதனால் பெரியபாளையம் சுற்றுப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் மட்டுமின்றி அவ்வழியே வாகனங்களில் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாயினர். இதனால் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது. தாம்பரம் அருகே மாநகராட்சியின் அலட்சியத்தால் மழைநீர் வடிகால் கழிவுநீர் கால்வாயாக மாறியிருப்பதால் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் சிடிஓ காலனி பகுதியில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் கடந்த சில மாதங்களாக பராமரிப்பின்றி காணப்படுவதாக கூறப்படுகிறது. தண்ணீர் செல்ல வழியின்றி தேங்கியிருப்பதால் கழிவுநீர் கால்வாயாக அது காட்சியளித்து வருகிறது. மாநகராட்சியின் அலட்சியத்தின் காரணமாக அங்கு கொசு உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தொடர்வார் என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அமைதிப்படை படத்தில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி என்று கடுமையாக விமர்சித்தார். பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்த பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என நேற்று பேசியிருக்கிறார். ஆட்சியை இழந்த 4 ஆண்டு காலத்தில்
அமாவாசை என்று பேசிய பழனிசாமி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு மு.க.ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தொடர்வார் என்பதை 2026இல் உணர்ந்து கொள்வார் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார்.